என்னோட ஹஸ்பண்ட் மாதம்பட்டி ரங்கராஜ் வந்து கான்டாக்ட்ல இல்ல. இந்த குழந்தையும் எனக்கும் ஆன ஒரு இதுக்காக நான் ஃபைட் பண்ணிட்டு இருக்கேன். அதை தான் நான் கம்ப்ளைண்டா உள்ள வச்சிருக்கேன். திருமணம் ஆனது உங்களுக்கு தெரியல மேடம், என்ன சொன்னார் மேடம்? ஒரே நிமிஷம் இருங்க, நான் வந்து அட்ரஸ் பண்றேன்னு சொல்லிட்டேன். நான் கண்டிப்பா எல்லாரையுமே அட்ரஸ் பண்ணுவேன். இப்ப என்னன்னா, அவர் என்னை ஏமாத்திருக்காரு. இந்த குழந்தைக்கான ஒரு பதில் வேணும். அவர் தான் இந்த குழந்தையோட அப்பா. அதை வந்து அவர் வந்து எனக்கு ஒரு பதில் சொல்லணும். ஆமா ஆமா, ஆல்ரெடி பண்ணியாச்சு. இட்ஸ் பீன் இயர்ஸ். நாங்க 2 பேரும் கல்யாணம் ஆகி இயர்ஸ் ஆகுது. சோ அபார்ட்மெண்ட்ல ஒன்னா வாழ்ந்துட்டு இருக்கோம். அது எல்லாருக்குமே தெரியும். எனக்கு தெரியாதுங்க. அதெல்லாம் நான் வந்து அட்ரஸ் பண்றேன். ஜுடிஷியல் செப்பரேஷன்ல இருக்காருன்னு சொன்னாருங்க. ஃபர்ஸ்ட் ஒய்ஃபோட ஜுடிஷியல் செப்பரேஷன்ல இருக்கிறேன்னு சொன்னாரு. சோ அவரை நம்பிதான் நான் வந்து இந்த கல்யாணத்தை பண்ணினேன். ஆமா, கல்யாணத்தை பண்ணியிருக்கேன். இப்ப வந்து ஒரு 1.5 months there is no communication, no contact. சோ அதுக்காக தான் நான் ஃபைட் பண்ணிட்டு இருக்கேன். சார் கிட்ட உள்ள கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கேன். சார் will take care. திருமணம் பண்ணீங்களா மேடம்? நீங்க பதிவு திருமணம் பண்ணிருக்கீங்களா? கோயில்ல பண்ணிருக்கோம். கோயில்ல பண்ணிருக்கீங்க.